ஹலோ மக்களே! ஜானி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம மாயாவை எதிர்த்து பத்மா ஒரு பிரச்சனை பண்ணும்போது, மணி செம மாசம் அந்த இடத்துல சீர கொண்டு வந்து நிக்கிறாங்க. பத்மா அதோட விடாம நெனச்ச நீங்க தான் இந்த சீரெல்லாம் கொண்டு வந்திருப்பீங்க. கொஞ்சமாவது உங்களுக்கு நியாயமா இருக்குதா? நீங்க எப்படி இந்த சீர கொண்டு வரலாம்? அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம சீனுவும், மணி எல்லாரும் நம்ம மாயாவுக்கு ஆதரவா இருந்து பத்மா, பார்வதிய சரியாட்டு வெளுத்து எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம ஜானகி எல்லாரும் இருக்கும்போது கரெக்டா வீட்டு வாசல்ல மேல சத்தத்தோட கேட்கும்போது இதை கேட்ட உடனே நம்ம பாத்மா ஜானகி எல்லாரும் வெளியில வந்து பார்க்குறாங்க. என்னடா இது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா சீரும் சிறப்புமா வண்டி நிறைய சீர் வரிசை வந்துட்டே இருக்குது. இதை பார்த்த நம்ம ஜானகியும் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. பத்மாவும் என்னடா இது இது யார் அனுப்பியிருப்பாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம ஜானகியும் என்ன பத்மா உங்களுக்கு இந்த சீர் எல்லாமே போதும் தானே அப்படின்னு கேட்கும்போது பத்மா அதை விடுற மாதிரி இல்லை. கண்டிப்பா இது வந்து யார் அனுப்புனா அப்படின்னு தெரிஞ்சாதானே நான் வந்து அதை ஏத்துப்பேன், இல்லைன்னா ஏத்துக்கவே மாட்டேன். என்னதான் மாயாவுக்கு சீர் பண்றதுக்கு யாரு தான் இருக்கா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்குள்ள இருந்து நம்ம ரகுராம் மாயா எல்லாருமே வெளியில வந்துடுறாங்க. சீனு பார்வதி எல்லாருமே அப்படி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாட்டு பின்னாடி இருந்து நம்ம மணி செம மாசாட்டு என்ட்ரி ஆகுறாங்க. அதோடு இல்லாமல் மணியை பார்த்த உடனே பத்மா அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. என்னடா இது இந்த வேலையை செய்தது இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது மணியும் என்ன இது எதுக்காக இப்போ மேலத்தாளத்தை நிறுத்துனீங்க, உடனே மேலத்தை அடிங்க அப்படின்னு சொல்லும்போது மேலத்தாளத்தோட நம்ம மணி மாயாவுக்காக சீர் வரிசை எடுத்துட்டு வராங்க. நம்ம மாயாவுக்கு அதை பார்த்தோன்னே சந்தோஷம் ஆயிடுது. பத்மாவை என்ன காரியம் செய்றீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் புரிஞ்சுதான் செய்றீங்களா, நீங்கள் எப்படி இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து நிற்கிறாங்க. நீங்கள் வந்து முறைக்கு அவனோட மாமா அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி சீர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மணியும் என்ன நீ பேசிட்டு இருக்க, நீ ஏற்கனவே அவளோட பெரியம்மா யாருமே சீர் பண்ண முடியாது, இந்த குடும்பத்தில் உள்ள பணத்தை வச்சு தானே செலவு பண்ணுவீங்க, அதெல்லாம் ஒருபோதுமே மாயாவுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதை விட்டுட்டு மாயாவுக்கு நான் சீர் செய்தாலும் இப்படி பேசினேன்னா அது எப்படி பத்மா சரியாகும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சீனுவோம் பத்மா கிட்ட வந்து என்னம்மா அதான் அப்பா வந்து இவ்வளோ சிறப்பாட்டு பண்ணிட்டாங்கல்ல, உனக்கு என்ன தேவை சீர் தானே வேணும்னு கேட்டேன். இது வரைக்கும் மாயாவுக்கு என்னெல்லாம் சீர் கொடுக்கலையோ அதெல்லாம் கரெக்டாக தான் செய்திருக்கு, இதுக்கு மேலேயும் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது பார்வதியும் பத்மாவுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன இங்கே நடக்குது, அவங்க சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, கரெக்டாக தானே கேட்குறாங்க எல்லா விஷயத்துலையும், அது எப்படி மாயாவோட மாமனாரை இப்படி ஒரு சீரை பண்ண முடியும் அப்படி சொல்லும்போது மணியும் நம்ம மாயாவுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பத்மா எப்படி பேசினாலுமே இப்படி தான் சொல்லிட்டு இருக்க, நான் தான் சொல்கிறேன்ல மாயா நம்ம வீட்டு மருமக, அவளுக்காக நான் சீர் பண்ணுறதுல எந்த தப்புமே கிடையாது, ஒழுங்க மரியாதை இருந்துக்கோன்னு சொல்லி மணி அப்படியே பத்மாவோட வாய் அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அதோட இல்லாமல் நம்ம சீனுவும் மாயாவுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிக்கிறாங்க. பத்மாவும் இங்கே நடக்கிறத பார்த்தீங்களா, மாயாவுக்கு ஒன்றுனா என்னோட பையன் முதற்கொண்டு என்னோட கணவர் முதற்கொண்டு அவளுக்கு தான் ஆதரவாக இருக்காங்க, யாருமே எனக்கு சப்போர்ட்டாகவே இருந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மா பயங்கரமாக பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்தில் இதை கவனிச்சுட்டு இருந்த நம்ம ரகுராமும் இதுக்கு மேலே போயிட்டு இருந்தா சரியே வராது, பத்மாவை தடுத்து நிறுத்த வேண்டியதுன்னு சொல்லிட்டு பத்மா கிட்ட அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன பத்மா நீ என்ன கேட்ட, சீர் வரிசை தானே கேட்ட, மாயாவுக்கு இது வரைக்கும் என்னெல்லாம் சீர் உண்டோ அது எனக்கு தேவை அப்படின்னு கேட்டேன் அதுதானே, ஆனால் நாங்களே பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போதும் அதில் பிரச்சனை பண்ணேன், இப்போ வந்து கரெக்டாக தானே மச்சான் செய்திருக்காங்க, அப்படி இருக்கும்போது நீ வந்து அதுலேயும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, உனக்கு என்ன தான் வேணும், அப்போ உனக்கு சீர் தராதது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, மாயாவுக்கு இந்த மாதிரி உன்னோட மருமகளாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தானே நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேகராமும் பத்மா கிட்ட கேட்கும்போது பத்மாவும் ஒரு கட்டத்தில் அப்படியே தான் இருக்குன்னு நினச்சிங்களா, இவெல்லாம் ஏற்கனவே நான் என்ன சொன்னாலுமே கேட்கவே மாட்டா, ஒரு கட்டத்தில் ஒரு சமயத்தில் என்னெல்லாம் அடிக்கவே செய்திருந்தா, அப்படிப்பட்டவளை மருமகளாக நான் ஏற்றுப்பேன்னு சொல்லிட்டு எப்படி உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி பத்மா மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிக்கும் போது பார்வதியும் அதுக்கேற்ற மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்னி சொல்கிறதுல என்னதான் தப்பு இருக்குது, கரெக்டாக தானே பேசுகிறாங்க, கண்டிப்பாட்டு இந்த மாதிரி ஒரு சீர்வரிசையை அவங்க ஏற்றுக்கவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரகுராமும் பத்மா கிட்ட சரியாக வெளுத்தெடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பத்மாவும் யாரையும் எதிர்த்து பேச முடியாமல் இருக்காங்க. ரமணி பாட்டியும் பத்மா கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் வேணும் பத்மா, அதான் சீரெல்லாம் கரெக்டாக வந்துச்சுல, பேசாமல் இதை வாங்கிக்கன்னு சொல்லும்போது பத்மாவுக்கு அந்த இடத்துல எதுவுமே சொல்ல முடியலை. நம்ம மணி சீரும் சிறப்பமாக செமையாட்டு நம்ம மாயாவுக்கு ஒரு அதிரடியான சீர்வரிசை கொடுக்குறாங்க.
அதே சமயத்துல நம்ம சீனுவும் மாயா கிட்ட வந்து, "என்ன மாயா, இப்போ உனக்கு எல்லாம் சரியாயிட்டு தானே? நான் தான் சொன்னேன்ல, நான் வந்து எதுனாலுமே சமாளிச்சிடலாம். நீ எத பத்தியுமே கவலைப்படாத. உனக்கு யாரும் இல்லன்னு சொல்லிட்டு நீ யோசிக்காத. எப்பவுமே பக்கபலமா நாங்க இருப்போம்." அப்படி சொல்லும்போது, நம்ம மாயா அப்படியே கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நம்ம மணிக்கிட்டே வந்து, "மாமா எனக்காக நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் அத்தை என்ன வந்து கண்டிப்பா மருமகளா ஏத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் பல நாள் யோசனையில தான் இருக்கேன். ஆனா எப்பவுமே என்ன பார்க்கும்போது அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் தான் வந்துட்டே இருக்கு. என்ன வந்து மருமகளா ஏத்துக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம மணியும் அவள பத்தி உனக்கு தெரியாதாம்மா? அவ ஒரு நேரம் ஒண்ணு பேசுவா. இன்னொருக்கா வந்து எப்படியுமே வந்து சமாளிச்சுருவா. என்னைக்காவது இருந்தாலுமே சீனு வந்து அவளோட பையன் தானே! அதனால வந்து சீனுக்காக உன்ன கண்டிப்பா வந்து மருமகளா ஏத்துப்பா. அத பத்தி ஒருபோதுமே நீ கவலையே படாதன்னு சொல்லிட்டு, நம்ம மணியும் அப்படியே மாயாவுக்கு ஆதரவா பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாயாவும் சீனுக்கிட்ட வந்து, "சீனு, மாமா மட்டும் கிடையாது. நீயும் வந்து என்னை எதிர்த்து யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாலே எப்பவுமே எனக்கு தான் ஆதரவா இருக்க. இந்த மாரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன்." அப்படி சொல்லிட்டு நம்ம மாயாவும் சீனுக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம ஜானகி சந்தோஷமா இருக்கிறத கவனிச்ச ரகுராமும், "என்ன ஜானகி, இப்போ உனக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிட்டு தானே? மாயாவுக்கு சீர்வரிசை எதுவுமே செய்ய முடியல. அதுவும் பத்மா இப்படி கேட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்பவே வருத்தத்துல இருந்தல்ல. இப்ப உனக்கு சரியாயிட்டா?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஜானகியும், "மணி அவங்க இப்படி பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. மாயாவுக்காக ஆதரவா அவளோட மாமாவே இருக்காங்க." அப்படி சொல்லிட்டு நம்ம ஜானகியும் சந்தோஷப்படுறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஜானகியும் மாயா கிட்ட வந்து, "மாயா, நீ எத நினைச்சுமே வருத்தப்படக்கூடாது. என்னால தான் எதுவும் சிறுமே பண்ண முடியல. ஆனா உன்னோட மாமனார் உனக்கு மேல எவ்வளோ அன்பா இருக்காங்கன்னு பார்த்தியா? அதோட இல்லாம சீனுவும் உன் மேல ரொம்பவே அக்கறையா இருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. பத்மாவும் பார்வதியும் வந்து சேர்ந்த மாதிரி பல திட்டத்த எல்லாம் போடுவாங்க. அதோட இல்லாம பத்மா வேணும்னா இன்னைக்கு உன்னை ஏத்துக்காம இருக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் என்னைக்குமே உன்ன மருமகளா ஏத்துக்க தான் போறா. அத நினைச்செல்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணாத." அப்படி சொல்லிட்டு நம்ம ஜானகியும் மாயாவுக்கு ஆறுதல் குடுக்குறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, பத்மா பயங்கரமா டென்ஷன்ல இருக்கிறத கவனிச்ச பார்வதியும் பத்மா கிட்ட, "போய் பார்த்தீங்களா நீ? இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்ல. நீங்க என்னதான் பையன்னு சொல்லிட்டு சீனுக்கு மேல அன்ப கொட்டுனாலுமே, அந்த சீனுக்கு எல்லாம் எல்லா பாசமே மாயா தான். அதோட இல்லாம இப்ப பாருங்க, உங்கள ஹஸ்பண்ட் மணி கூட அவளுக்கு தான் ஆதரவா இருந்துட்டு இருக்காங்க. எப்படியாவது விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பார்வதியும் பத்மா கிட்ட பேசும்போது, பத்மாவும் ஒரு கட்டத்துல மணி கிட்ட, "எதுக்கு தான் நீங்க இப்படிலாம் செய்தீங்க? இத மாரியே செய்துட்டு இருந்தீங்கன்னா சரியே வராது. என்னையும் என்னோட பையனையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு தானே இப்படியெல்லாம் ஒரு வேலைகள செய்றீங்கன்னு" சொல்லிட்டு நம்ம மணிக்கிட்ட பத்மா பிரச்சனை பண்ணும்போது, மணியும், "என்ன புரியாம பேசிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சமாவது விவரம் இருக்கா? எப்படி அது யாரா இருந்தாலும் தன்னோட மகனும், மருமகளும் நல்லபடியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதோட இல்லாம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரணும் அப்படிதானே யோசிப்பாங்க. நீ மட்டும் ஏன்டி இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க?" அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம மணியும் பத்மாவ சரியா வெளுத்தெடுக்குறாங்க. ஒரு கட்டத்துல பத்மாவுக்கு சரியான ஆப்பு மணி வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் நம்ம ரகுராம் எப்பவும் போல மாயாவுக்கு ஆதரவா இருக்க போறாங்கன்னே சொல்லலாம்.